சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவங்களுக்கெல்லாம் நான் தாய் மாமன் அப்படி சொல்லிக்கிறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. இவங்களோட எந்த நல்லது கெட்டதுக்குமே நான் கலந்துக்கவே இல்லை. இவங்களை மடியில உட்கார வச்சு காது கூட குத்தல. இப்படி ஒரு தாய் மாமன் இருக்கிறாங்கிறது கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சா கூட ஏன் இருக்கா செத்து தொலை வேண்டியதான்னு யோசிப்பாங்கல்ல. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதை விடுமா, முதல்ல இவங்களை போட்டோல பார்த்தப்போ மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா இப்ப மனசு முழுக்கும் பாரமா இருக்கு. ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சி எனக்கு கொள்ளுது மாலதி. போட்டோ பாரு, எவ்வளவு அழகா இருக்காங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகாததுக்கு நான் காரணமா இருக்கேன். அசிங்கமா இருக்கு. என் மருமகளுக்கு ஏதாவது ஒரு சாமி என் ரூபத்துல இருந்து கல்யாணம் பண்ணி வைக்கும். வைக்கும். அந்த சாமி வேற யாரும் இல்லைங்க, நம்ம பொண்ணு நர்மதா தான். எல்லாம் நல்லபடியா நடக்குங்க. ஏங்க தயவு செஞ்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இவங்களை பார்க்கல. நான் தான் பாத்துட்டேனேங்க. என்ன சொல்ற? இல்லங்க, நீங்க இப்ப காட்டுனீங்களே, நான் பாத்துட்டேன். தம்பி, அண்ணா வாங்கண்ணா. அப்பா உள்ளதான் இருக்காரு, வாங்க வாங்க. பா பூபதி என்ன? வா பூபதி. வணக்கண்ணே. உட்காரு பூபதி. வணக்கண்ணே. வாங்க. வணக்கம்மா. என்ன பூபதி வீடு தேடி வந்திருக்க? விஷயம் ரொம்ப பெருசா இருக்குமே. ஆமாண்ணே, நம்ம ஊர் கோயில்ல மராமத்து பண்ணலாம்னு இருக்கோம். ஊர்ல பெரிய மனுஷன் நீங்க தான். நீங்க நினைச்சீங்கன்னா நான் நினைச்சா மொத்த செலவையும் ஒத்த ஆளா ஏத்துக்குவேன். ஆனா எதுக்கு பண்ணணும்? என்னண்ணே இப்படி சொல்றீங்க? சாமி காரியம் தானே. அட சாமியை உடைய, இந்த ஊர்க்காரனுங்க நன்றி கட்டவனுங்க. அவனுங்களுக்கு நான் எதுக்கே செய்யணும்? அன்னைக்கு பஞ்சாயத்துல நடந்தத மனசுல வச்சு தானே இப்படி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அது உனக்கு சாதாரணமா விஷயமா போச்சு அப்படித்தானே? இல்லண்ணே, நான் ஊர்ல இல்ல. இருந்திருந்தா இந்த அளவுக்கு நடக்க விட்டுருக்க மாட்டேண்ணே. என் பொண்ணுக்கு பிரசவம்னு நானும் என் பொண்டாட்டியும் ஊருக்கு போய் ஒரு மாசம் தங்கிட்டோம். இங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம முரளிக்கும் கதிருக்கும் சண்டை வந்துருச்சு. அது அடிதடி வரைக்கும் போயிருச்சுன்னு சொன்னாங்க. யாரோ வெளியூர்காரனை ஏற்பாடு பண்ணி நீங்க தான் கல்யாணத்தை நிறுத்தினு பிரச்சனை வந்துச்சாமே. அதுக்காக ஊர்காரனுங்க எல்லாரும் முன்னாடியும் உங்களை மன்னிப்பு கேட்க வச்சிருக்கானுங்க. நான் இருந்திருந்தா அதை நடக்க விட்டுருக்க மாட்டேனே. இப்ப வந்து பேசி என்ன பிரயோஜனம்? அதான் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சே. எது நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்ற? உங்க அப்பா எல்லாரும் முன்னாடியும் கும்பிட்டு மன்னிப்பு கேட்டதையா? இன்னும் எதுவுமே முடியல, இப்பதாண்டா ஆரம்பிச்சிருக்கு. ஏதோ இவங்களே வீடு தேடி வந்து அதை சொல்லி காட்டி அவமானப்படுத்துறாங்களே. ஐயோ, நீங்க என்னம்மா இப்படி எல்லாம் சொல்றீங்க? பின்ன என்னன்னு, ஒரு நல்லது கெட்டதுக்கு போக முடியல, நிம்மதியா சாமி கும்பிட முடியல, கடைக்கண்ணில 2 நிமிஷத்துக்கு மேல நிக்கவே முடியல. போற வரவங்களாம் கூப்பிட்டு நிக்க வச்சு அச்சோன்னு உச்சி கொட்டுறாங்க. இதுக்கு பதிலா அந்த குடும்பத்துல இருக்கிறவங்கள ஏதாவது பண்ணிட்டு அப்பனும் பிள்ளையும் ஜெயிலுக்கு போயிருந்திருக்கலாம். எனக்கும் கௌரவமா இருந்திருக்கும். மா, நீங்க வேண்டான்னு சொன்னதால தான் அவங்கள விட்டு வச்சிருக்கேன். இப்பவே போறான். ஏய் உட்கார. எங்க போற? அம்மாவே சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள விட்டுருமா? உங்க அம்மா தான் ஒரு முட்டாள்னா நீ அடி முட்டாளா இருக்க? கோவத்துல எதையாவது பண்ணிட்டு வாழ்நாள் பூரா ஜெயில போய் உட்கார போறியா? எதையுமே புத்திசாலித்தனமா யோசிக்கணும்டா.
எதிரிக்கு அடிச்சா நமக்கு வலிக்க கூடாது. நிறுத்தி நிதானமா நேரம் பார்த்து அடிக்கணும். இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது? அசிங்கமா இல்ல? உன்னை அடிக்க வேண்டாம்னு சொன்னா நாம அடிச்சா அவன் எந்திரிக்கவே கூடாது. அப்படி அடிக்கணும். அதனால நமக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. பூபதி, கோவில்ல எப்ப மராமத்து பண்ணலாம்? ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு வசூலாச்சுன்னா உடனே பண்ணிடலானே. மொத்த செலவை நானே பாத்துக்கிறேன். உடனே வேலையை ஆரம்பி. கோவிலை ரெடி பண்ணு. அதை கொண்டாடுறதுக்கு வழக்கமா நம்ம ஊர்ல நடக்கிற கம்பு சண்டைக்கு ஏற்பாடு பண்ணு. கம்பு சண்டைன்னு வந்துட்டா அந்த சிதம்பரத்துடைய பேரன் கதிரு கண்டிப்பா கலந்துக்குவான். நம்ம முரளியும் கட்டாயம் களத்தில் இறங்குவான். விரோதத்துல அடிச்சுக்கிட்டாதானே கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் பதில் சொல்லணும். விளையாட்டுல அடிபட்டா அத வீரத்துல ஜெயிஸ்டான்ல சொல்லுவாங்க. நீங்க கம்பு சண்டைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அந்த கதிர் அடிச்சு காலை உடைச்சு நடக்க முடியாம நான் பண்றேன். அவனை விடக்கூடாதுடா. விட மாட்டோமா? தேவைப்பட்டுச்சுன்னா வெளியூர்காரன் எல்லாத்தையும் இருக்கு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. வெளியூருக்காரன் எதுக்குப்பா? நான் ஒருத்தன் போதும். அவனை அடிச்சு ஒண்ணு இல்லாம பண்ணிடுறேன். நீ பண்ணா அதை விட வேற என்னடா எனக்கு சந்தோஷம் இருக்க முடியும்? இந்த சந்தர்ப்பத்தை விடக்கூடாதுடா. கண்டிப்பா விட மாட்டேன்பா. அப்புறம் என்ன, ஏற்பாட்டெல்லாம் முடிங்க. மொத்த செலவையும் நான் பாத்துக்கிறேன். கவலைப்படாதீங்கண்ணே, பக்காவா பண்ணிடலாம். ஆ. ஏங்க, பேங்க்ல இருந்து கடிதாசு அனுப்பி இருக்காங்க, என்னன்னு கொஞ்சம் பாருங்க. எனக்கு எப்படி படிக்க தெரியும்? தம்பி கதிரு, இது என்னன்னு கொஞ்சம் படிச்சு சொல்லுப்பா. பேங்க்ல இருந்து வந்திருக்கே, கொஞ்சம் என்னன்னு பாரு தம்பி. என்ன அப்படி பாக்குற? படிக்க தெரியும்ல? அதெல்லாம் இல்ல. அப்ப படிச்சு சொல்லு. அது ஒண்ணு இல்லண்ணே, உங்களுக்கு பேங்க்ல லோன் கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்காங்க. லோன் கொடுக்கறாங்களா? எனக்கா? எவ்வளவு தர்றாங்களா? நேர்ல போய் கேளுங்கண்ணே, அவங்களே சொல்லுவாங்க. இந்தாங்க. ஏப்பா, இதத்தான் எவ்வளவு நேரம் படிச்சியா?